Assalamualaikum, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். என் பேர் ஜமீர். என் பேர் ஜஹீர். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைதி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா என்டர்பிரைசஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் திருமங்கலம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அந்த ஜோதி லாட்ஜ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே தான் இருக்குது. அண்டு இந்த கடையில் வந்து ராஸ்பெரி பை ஆர்டியானோலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி டிவைசஸ்லாம் வந்து இந்த கடையில் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேருக்கு குட்டி எடிசன் அப்புறம் குட்டி பாபேஜ் அந்த மாதிரிலாம் ஆகணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்களே மேட் பண்ணோம் கிட்ஸுக்கு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருட்களையும் இவங்க வச்சுருக்காங்க. நம்ம வந்து கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அண்ணன் தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுப்போம். முதல்ல அவங்க பேர் கேட்கலாம். ஆனால் அவங்க பேர் என்ன? கலீல் ரஹ்மான். ஓகே. அண்டு எத்தனை வருஷம் இந்த கடையை வச்சுருக்கீங்க? 35 இயர்ஸாக வந்துட்டு இருக்கு. 35. நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கா நம்ம கடை? பிரான்ச்சஸ் இது ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான், நம்ம இங்கே ஒன்று தான் இருக்குது. சரிண்ணா, இப்போ வந்து எங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு காமிக்க போகிறீங்க? என்ன பார்க்கலாம்? ராஸ்பெரி பை பார்க்கலாமா? ராஸ்பெரி பை பார்க்கலாம். ராஸ்பெரி பை இதுதான் ராஸ்பெரி பை டிவைஸு. இதில் வந்து ஒரு 2 போர்ட்டு கிட்டே இருக்குல்ல? யூஎஸ்பி 4 போட்டிருக்கும். 4 போர்ட் இருக்குது. 4 யூஎஸ்பி போட்டிருக்கும். ஈத்தர்நெட் போட்டிருக்கும். ஈத்தர்நெட் போர்ட், இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது HDMI மானிட்டர், HDMI மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள், ஃபோன் ஜாக் அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் மாடல். இது பேசிக் ராஸ்பெரி பையில் பை 3B+ன்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக்லேருந்து அப் டு இப்போ இருக்க பை 4GB 8GB RAM இருக்கும். எங்கிட்ட எல்லாமே இருக்குது. எல்லா வேரியண்ட்டும் எங்கிட்ட இருக்குது. இது எவ்வளோ நிறைய ரேஞ்ச்? இது வந்து உங்களுக்கு 3500 வரும். 3500. இதான் வந்து ஸ்டார்டிங் ரேட். நம்ம ராஸ்பெரி பையில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போர்ட்ஸ் வைக்கிறது இதுதான் ஸ்டார்டிங். இது வச்சு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு மினி கம்ப்யூட்டர் மாதிரியே பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்களா, இது யூஎஸ்பி போர்ட்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மினி கம்ப்யூட்டரை மேக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அசசரிஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ராஸ்பெரி பை ஸ்டார்டர் கிட்னு சொல்லுவாங்க. ராஸ்பெரி பை ஆமாம், வெறும் இதுக்கு ராஸ்பெரி பை மட்டும் வாங்கிக்கணும். வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு தேவையான எல்லா அசசரிஸும் இதில் இருக்கும். நம்மளே பில் பண்ணிக்கலாம். ஒரு கிட்டு அப்போ எவ்வளோ வரும்? ஒரு கிட்டா வாங்கினா ஒரு 7000 உங்களுக்கு ஒரு மினி கம்ப்யூட்டர் முடிஞ்சிடும். இது வந்து ஆர்டினோ. இது ஆர்டினோ என்ன பண்ணோம்னா இது பேசிக். இது அந்த ராஸ்பெரி பை பார்த்தீங்களா, அது பேசிக். இது வேணால் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணிவிட்டு டிவைஸை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கணும். ஏதாவது இப்போ சென்சார் வச்சு ஏதாவது மோஷன் டிடெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி வேணும்னா இந்த போர்டு இதுக்கு யூஸ் ஆகும். இந்த போர்டு யூஸ் ஆகும். ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நம்மளே பேசிக்ஸ் ப்ரோக்ராம்லேருந்து ஹையர் ப்ரோக்ராம் வரைக்கும் இதுவும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டார்டர் கிட் மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே போட்டுருக்கோம். ஆர்டினோ வித் மினி ஸ்டார்டர் கிட். ஆர்டினோ வச்சு ஸ்டார்டர் கிட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே நம்மளால எல்லாமே வந்துடும். இது வந்து உங்களுக்கு 1800 வரும். உங்களுக்கு 1800 ஒரு கிட்டு வந்து 1000. ஆமாம், மினி ப்ரோக்ராம் பண்ணாலும் கூட 1800 உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த கடையிலே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் தான். ஏன்னா வந்து இந்த ட்ரோன் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்குறேன். ஆமாம், எல்லாமே இப்போ பார்க்குற இடம் ட்ரோன் தான். அதுலேயும் ட்ரோன்லேயும் பேசிக் மாடல் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கலாம். ஆனால் ட்ரோனை பற்றி கொஞ்சம் இதுன்னு. ஆமாம், இது ட்ரோனில் இப்போ புதுசாக பண்ணி வர வச்சுருக்கோம். இது சின்ன ட்ரோன். இது மினி ட்ரோன். நிறைய பேர் கேட்குறாங்க 3000 கொடுத்து எக்ஸ்பென்சிவாக வாங்க முடியல, கொஞ்சம் கம்மியாக 2000 பாருங்கள். அவங்களுக்காக இது ஒரு ட்ரோனில் வந்து கேமராலாம் இருக்குமா? கேமரா வித்தவுட் கேமரா தான். இப்போ எல்லாமே கேமரா எல்லாமே காலி ஆயிடுச்சு. கேமரான்னு ஆர்டர் கொடுத்துருக்கோம், வந்துடும். டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். அதுவும் வந்துடும். இந்த ட்ரோன் வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் பாருங்க? 50 feet வரும். 50 feet வரைக்கும் போகும். ரிமோட் இருக்கா இல்லை நம்ம அப்படியே? எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாமே உள்ள கம்ப்ளீட்டாக இருக்கும். செட்டாக இருக்கும். பேட்டரி எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். எவ்வளோ இது 1500 வரும். 1500 ஒரு மினி ட்ரோனே வந்துடும் பாருங்க. பெரிய ட்ரோனு. இந்த ட்ரோனும் 50 எல்லாம் 50 feet தான். எல்லா ட்ரோனும் 50 feet. நம்ம இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்ததுல வந்து ஒரு டாய்ஸ் மாதிரி அப்படியே வந்து வாங்கிட்டு போயிடலாம். நம்மளே வந்து இது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு காலேஜ் பசங்களாம் வந்து ஒரு அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. நம்ம அதையும் பார்ப்போம். இப்போ கம்ப்ளீட் கிட்டு ப்ரோ. இது கம்ப்ளீட் கிட்டு. பேட்டரியிலேருந்து எல்லாமே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்லேருந்து இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது கைட்லைன்ஸ் இருக்குமா ப்ரோ? எப்படிலாம் சார்? நம்மளே சிடியோட கொடுக்குறோம். உங்களுக்கு சிடியோட வந்துடும். உள்ளே இருக்கும். சிடியோட வந்துடும் பாருங்க. இது மாதிரி கண்ட்ரோலர்ஸ் கேகே கண்ட்ரோல் சொல்லுவாங்க. ப்ரோ கேகே கண்ட்ரோல் 6 சேனல் எல்லாமே நீங்களே ரெடி பண்ணுற மாதிரி. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி அவங்க பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ. ஃபுல் கிட் என்ன ரேஞ்ச் ப்ரோ? இது 15K வரும். 15K வரும். இதில் வந்து நம்மளே கேமரா செட் பண்ண முடியும்? டெஃபினட்டாக. என்ன மாதிரி கேமரானா நீங்கள் நம்ம யூஸ் இந்த மாதிரி கேமரானா. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நார்மல் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் சைக்கிளாகவே வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபுல் கிட்டு தானே போகுது. ஃபுல் கிட்டு உங்களுக்கு வந்து பண்ணும்போது செம்மையாக இருக்கும். நம்ம சைக்கிள் கூட சைக்கிள் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்.
இந்த இ சைக்கிள் இருக்குல்ல ப்ரோ, இது வந்து ஒரு எவ்வளோ ரேஞ்சிலேருந்து சார்? எவ்வளோ 6,500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 6,500 நம்ம ஃபுல் கிட்டாக வந்து ஃபுல் கம்ப்ளீட் கிட்டு. சார்ஜர் பேட்டரி மட்டும் வராது. ஏன்னா அது ஊர்லலாம் நம்ம இது பண்ணும்போது பார்சல் அதை போட மாட்டோம், அலோவ் பண்ண மாட்டாங்க பார்சலுக்கு. அதுக்காக நம்ம சொல்கிறோம் 6,500 வித்தவுட் பேட்டரி சார்ஜர் மட்டும் வரும். இந்த கீர் சைக்கிளில் கூட பண்ணலாமா? கீர் சைக்கிள் பண்ண முடியாது. கீர் சைக்கிளுக்கு அது ஹப் மோட்டர்னு ஒரு மோட்டர் வரும். அது அந்த மாதிரி கிட்ட எங்கிட்ட இருக்குது தனியாக, அது நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து நார்மல் இ சைக்கிள். அவங்க வந்து மென்ஷன் பண்ணேன் என்கிட்ட கீர் சைக்கிள் இருக்கா இருக்கா, அதை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி மோட்டர் பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. எத்தனை கேஜி இருக்கும்? இதுதான் 3 kg மேலேயே இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி மோட்டர். அது இந்த மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோலர் இதுதான் அதோட கண்ட்ரோலரு. இதோட கண்ட்ரோலில் தான் அது. பாருங்க, பிரேக்கு, த்ராட்டில் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஒரு ஒரிஜினல் ஃபீல் கொடுக்குறேங்க. பைக் ஃபீல் தான். இங்கே பாருங்கள், எல்லாம் த்ராட்டில் பைக்கில் நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து இ பைக்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 40K 35Kலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மேக்ஸிமம்லாம் பார்த்தீங்கன்னா 50K மேலே போகுது. ஸோ இப்போ உங்கள்ட்ட சைக்கிள் இருக்குது, அதை நீங்கள் இ பைக்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வந்து மேக்ஸிமமே 15Kல நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அதுவே ரொம்ப அதிகம் தான். அதோட ஒரு 10K கிட்டே வரைக்கும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நீங்கள் இ பைக்காகவே மாற்றிடலாம். இந்த இ பைக்கில் வந்து கொரியர் பண்ணும்போது அந்த பேட்ரிலாம் வந்து கொஞ்சம் அந்த அம்மிங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சரௌண்டிங் பிளேஸில் வந்து நீங்கள் எப்படி ப்ரோ அந்த பேட்ரி வந்து அங்கே இருக்கிறவங்க நம்ம சஜஷன் பண்ணுவோம். இல்லை நம்மக்கிட்டே வேணும்னு சொன்னால் நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம அனுப்பலாம். தனியாக அதுக்கு கொரியர் சார்ஜஸ்லாம் ஆகும். அதில் என்ன பே பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக நான் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3D பென் பார்க்க போகிறோம். அந்த 3D பென் வந்து நம்ம ஃபாரினில் அதிகமாக பார்த்துருப்போம், இங்கேயும் வந்துருச்சு, இப்போ தான் வந்திருக்குன்னாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ இது யூஸ் பண்ணுறது? 3D பெனில் ஒரு அப்படியே 3Dயாக மாற்றுற மாதிரி ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா அந்த பொருள் அதே காப்பி மாதிரி அதே மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு ரீஃபில்னா இதுக்கு என்ன ப்ரோ போடும்? ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபிலமெண்ட் அதில் நிறைய எம்எம்ஸ்லாம் வருது. இதோட என்ன இருக்கோ அது எல்லாமே இதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இங்கே செப்பரேட்டாகவும் இருக்குது. இது எவ்வளோ நேரம் ப்ரோ அந்த இது வரும் ஃபிலமெண்ட்? அது நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தோன்னா ஹீட் ஆனதும் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஃபிலமெண்ட் சொன்னேன். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வரும். எல்லா கலர்ஸ் நம்ம என்ன கலர்னா அந்த கலர் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாடல் டிசைன் அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பண்ணுற மாதிரி. ஆமாம், இது வச்சு நீங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபிலமெண்ட் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் போட்டுக்கணும், இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஓடி இந்த க்ளவுடு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க கிடைக்குமா? அதுவும் இருக்குது நம்ம. அதுக்கும் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துட்டு அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஃபுல்லாக அதோட காம்போனன்ட்ஸ். ஆமாம், அதே மாதிரி இது பேசிக் கிட். இது ஸ்டார்டர் கிட்டு. சயின்ஸில் வந்து உங்களுக்கு 2 leg பைபேட் ரோபோட், பேசிக் ரோபோட் பண்ணணும் பசங்க இன்ட்ரெஸ்டாக, ரோபோட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சஜஷன் நான் பண்ணுவேன். ஏன்னா இதில் 2 leg 2 legல அப்படியே ரோபோட் வாக் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மோட்டரைஸு, கீர் செட்டு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ஆகும். டிசி ஜென்ரேட்டரு, ஃப்ரீயாக கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, மோட்டரைஸ்லேருந்து கரண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ப்ராஜெக்ட். ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் எல்லாமே இருக்குது. அது தம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்குது. எப்படி கேட்குறோம் அந்த தகுந்த மாதிரி இருக்குது. இந்த வாட்டர் டர்பைன் இது தண்ணியிலேருந்து இது டிசி மோட்டர்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தண்ணியிலேருந்து எடுக்கிற கரண்ட் எடுக்கிற மாதிரி. அண்ட் வேக்யூம் கிளீனர் இருக்குது, ஹைட்ராலிக் ஜாக், இந்த மாதிரி நிறைய கிட்ட இருக்குது. எல்லா கிட்டே வேணும், எல்லா கிட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி கிட்ஸ்லாம் வந்து எப்படி ரேஞ்செல்லாம் 650லேருந்து இருக்குது. 650லேருந்து இருக்குது. மினி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கேட்குறாங்க வந்து நம்ம பலூன் கார் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 250லேருந்து இருக்குது. 250 ஸ்டார்டிங் ருபீஸ் எடுத்துன்னு வந்தாலும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி போகலாம். எப்போ ப்ரோ வந்து கடையில் ஓப்பனாக இருக்கும்? எல்லா டேஸும் இருக்குது. சண்டேஸில் கூட 2 o'clock இருக்கும், 11 to 2 o'clock இருக்கும். நார்மல் டேஸில் வந்து 11 to 7:30 8 o'clock இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சும்மா கேட்போம். என்னெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. என்ன மாதிரி எலக்ட்ரிக்ஸ் வேணும், ஐசிஸ்லேருந்து டிரான்சிஸ்டர்ஸ்லேருந்து ரெசிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம். சும்மா காமிங்க ப்ரோ. ரெகுலேட்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் இந்த ரோ ஃபுல்லாக ஐசிஸ், டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர்ஸ், எல்இடிஸ், ரெசிஸ்டர்ஸ், இந்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ரோ எல்லாம் 1 ரூபி 50 பைசாஸ்லேருந்து இருக்கேன். அவ்வளோ 50 பைசாஸ்லேருந்து இருக்கு. 50 பைசஸ் எது ப்ரோ? அது ரெசிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. கெப்பாசிட்டர்ஸ்லாம் 1 ரூபி, எல்இடிஸ்லாம் 1 ரூபி. இன்னும் நிறைய இருக்குது. எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. இது ஆர்டினோ வச்சு ரோபோட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி செல்ஃப் லேர்னிங் கிட் மாதிரி இது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 5 ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், 5-6 ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ரோக்ராம் அவங்களே பண்ணிட்டு பண்ணுற மாதிரி. ஆனால் மெட்டீரியல்ஸ்லாம் உள்ளே கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த ப்ரோக்ராம் மட்டும் செல்ஃபாக அவங்களே பண்ணி ப்ரோக்ராம் மட்டும் நம்ம செல்ஃபாக பண்ணிவிட்டு அவங்க ப்ரோக்ராம் தெரிஞ்சால் அவங்க பில்ட் பண்ண முடியாது. அவங்க கற்றுக்கிறதுக்காக கிட் இது. இதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. இந்த ஹேண்ட் கெஸ்டர் ரோபோட்டுக்கு க்ளவுஸ் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா க்ளவுஸில் இந்த மாதிரி போட்டுறது இந்த மாதிரி ஆக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி பண்ணால் ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட். ஹேண்ட் கெஸ்டர் வந்து இந்த மாதிரி ரோபோட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இது பேசிக் கிட். பேசிக் இதெல்லாம் அட்வான்ஸ் மாதிரி தான். இது அட்வான்ஸ் தான். இதெல்லாம் இதில் இன்னும் நிறைய கிட்டு இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் அவங்க பண்ணி எடுத்து காட்டுறோம். புது கிட்லாம் நிறைய இன்னும் வந்துருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனு, அப்டெக்கல், லைன் ஃபாலோயிங்கு,
இந்த மாதிரி ஒரு இந்த 6 ப்ராடக்ட் அந்த கிட்ல கூட பண்ணிக்கலாம் நீங்கள். நான் ஒரு முன்னாடி கிட்டு காட்டினேன் இல்லையா? ஆமாம் ப்ரோ. அந்த கிட்ல வந்து இந்த 6 ப்ராடக்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேளுங்க. இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாம் எல்லாமே அந்த Arduino Raspberry Pi பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு தேவையான சென்சார்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் சென்சார்ஸ் மட்டும் எங்கிட்ட 1000 வெரைட்டி இருக்குது. எங்கிட்ட 1000 ப்ளஸ் சொல்லணும். இன்னும் இருக்குது. நான் நிறைய இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் நிறைய இங்கே பாருங்கள். இந்த பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 இங்கே இருக்குது. பாக்ஸ் 4 பாக்ஸ் 5 எல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் காட்டினே இருக்கலாம். ஸோ சென்சார்ஸ் வந்து இந்த கடை வந்து எக்கச்சக்கமாக எல்லா என்ன சென்சார் வேணும் எல்லா சென்சாரும் இருக்குது. எதுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்ன ப்ராஜெக்ட் கேட்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சென்சார்ஸ் எல்லா சென்சாரும் இருக்குங்க. நம்ம ப்ரோ வாயிலேருந்து இல்லைனே வராது, எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அண்ணன் வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டாங்க. அந்த எல்லா வகையான சென்சர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, 1000+ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு Arduino Raspberry Pi எல்லாமே வந்து இப்போ உள்ள புது மாடல் வரைக்கும் கூட அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, இல்லைனே வர மாட்டேங்குது அவங்க வாயிலிருந்து. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ட்வின் கலாட்டா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.